சென்னையில் வணிக ரீதியான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி, சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக தற்பொழுது தேவையான அளவில் விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுபற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இந்த அறிவிப்பு ஹோட்டல்கள், உணவகங்கள் மற்றும் உணவு தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் வணிக பயன்பாட்டிற்காக சிலிண்டர்களை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக உணவகத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நிலைமை நாட்டின் சில மற்ற நகரங்களிலும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பெங்களூரு மற்றும் மும்பை போன்ற நகரங்களில் சில உணவகங்களில் சிலிண்டர் கிடைப்பதில் சிரமம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் உணவகத்துறையில் கவலை நிலவுகிறது. நிபுணர்கள் கூறுவதற்கேற்ப உலகளாவிய அரசியல் சூழ்நிலைகளும் எரிபொருள் விநியோக சங்கிலியில் பாதிப்பை ஏற்படுத்தும் காரணங்களில் ஒன்றாக இருக்கலாம். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எல்பிஜி கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து பெறப்படும் ஒரு முக்கிய எரிபொருளாகும். உலக சந்தையில் எரிபொருள் கிடைப்பதில் ஏற்படும் மாற்றங்கள் இதன் விநியோகத்தையும் பாதிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் சென்னை மண்டலம் விளக்கம் அளித்த பொழுது, உலகளாவிய சூழ்நிலைகளில் தாக்கம் காரணமாக விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தொழில் மற்றும் வணிக வாடிக்கையாளர்களுக்கு தேவையான அளவில் எரிவாயு வழங்குவதில் தற்காலிக தடைகள் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள உணவக உரிமையாளர்கள் சங்கம் இந்த பிரச்சனையை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் போதுமான அளவில் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையில் வீட்டு பயன்பாட்டிற்காக எல்பிஜி சிலிண்டர் விநியோகத்திலும் சில இடங்களில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வழக்கமான முன்பதிவு செய்த 1 அல்லது 2 நாட்களில் சிலிண்டர்கள் கிடைக்கும் நிலைகள் தற்பொழுது சில பகுதிகளில் விநியோகம் தாமதமாகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சில பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்கூட்டியே சிலிண்டர்களை முன்பதிவு செய்து வருகின்றனர். எரிவாயு விநியோக நிலைமை விரைவில் சீராகும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.